ஒரு காஃபி கொண்டு வந்தானே காஃபி பற்றி பாட்டு போடுவார். காஃபி பண்ணாரி அம்மன் படத்துக்காக நீங்க டிஆர் அவர்களை வந்து ஒப்பந்தம் பண்ணீங்க. டிஆர் வந்து இந்த காதல் தோல்வி பாட்டு ஒரு மாதிரி கிளப் அவர் எப்படி நீங்க வந்து பக்தி பாடத்துக்கு வந்து வந்த பறவை தேடி வந்த வேலை என்ன சாங்ஸ் இல்ல, நான் ஒரு ராசியில்லா ராஜா. பெரிய கலைஞர். வாழ்க்கையில் ஒரு படம் போதும் ஒரு தலைவராக காலமுள்ள வரைக்கும் அற்புதமான கதை, அற்புதமான படம், அற்புதமான பாடல்கள். அந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு ராஜாராம் வக்கீல், அவர் தான் ப்ரொடியூசர். அவருக்கு டி ராஜேந்தர் சார் நல்ல ஒரு நெருங்கிய நட்பு. அவருடைய படங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ விஜய் சாந்தி வச்சு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது இந்த மாதிரி டி ராஜேந்தர் மியூசிக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கும் நல்லது தானே, டி ராஜேந்தர் எப்படி வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும். அவர் ஒரு நல்ல கலைஞன், நல்ல ஒரு அஷ்டாவதானி, நவரச நாயகன். அவர் தான் நவரச நாயகன். இசையிலையும் அப்படித்தான். ஒரு பேத்தாட்டிக்கு சீன் சொன்னீங்கன்னா அழுதுகிட்டு பாடிடுவார். ஒரு சந்தோஷமான ஒரு பாட்டு சொன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு போடுவார். சும்மா ஒரு நண்பர் வந்தார், ஒரு சாப்பாடு வருதுன்னா சாப்பாடு கொண்டு வந்தாங்கன்னா கதவை திட்டு சாப்பாட்டை பற்றியே பாட்டு போட்டுருவார். ஒரு காஃபி கொண்டு வந்தாங்கன்னா காஃபியை பற்றி பாட்டு போட்டுருவார். காஃபி கடனையே காப்பி 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 குடிச்சு பார்த்தா ஹாப்பி, காப்பி குடிச்சா ஹாப்பி வருது, தந்தனை தானே தானே. ஈஸி பாட்டு வாங்குறது.